குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது நம்மளோட பழந்தமிழ் வாக்கு இல்லையா. இதுக்கேற்ற மாதிரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா மேல் ஓலக்கூர் கிராமத்தில் பசுமலை முருகன் கோவில் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரியே சுற்றி அடர்ந்த அரிய வகை மூலிகைத்தன்மை வாய்ந்த தாவரங்களோட கண்ணுக்கு குளிர்ச்சியூட்டும் பசுமையோடு காணப்படுகிறது. இந்த முருகன் கோவில் அடையணும்னா 420 படிகள் ஏறிதானா நம்ம போக முடியும். சுமார் 500 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. இதை ஒரு 92 வயசானவர் அவர் இந்த கோவிலை அழகாக நிர்வகிச்சுன்னு வரார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மேலே ஏறி போயிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கீழே வராருன்னா அவர் முருக பக்தியை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். மலை மேலே இருக்கிற கல்வெட்டில் அருணகிரிநாதரால் கோகிரி அப்படிங்கிற பெயரில் இந்த மலையானது குறிப்பிடப்படுகிறது. கோன்னா பசு, கிரினா மலை. இந்த மலை அடிய வாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சக்தி வேல் இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே பரவசத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. இதன் பக்கத்துலேயே நவகிரக சன்னதி, இரட்டை விநாயகர் சன்னதி இருக்குது. இந்த இரட்டை விநாயகர் சன்னதி எப்படி வந்ததுன்னா முதல்ல ஒன்று தான் இருந்ததான். அப்போது ஒரு வண்ணான் பக்கத்தில் இருக்கிற குடத்தில் துணி துவைக்கிறச்சு அதோட அடிப்பக்கத்தில் அந்த கல்லோட அடிப்பக்கம் விநாயகராக இருந்தது பார்த்து ஐயோ நம்ம பிள்ளையார் மேலே ஏற்றினாலும் துணி துவைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொன்னாராம். அப்புறம் அதையும் கொண்டு இந்த பிள்ளையார்கிட்டயே வச்சதால் இது இரட்டை பிள்ளையாராகி இரட்டை பலன்களை நம்மளுக்கு வாரி வழங்குகிறார். சுமார் 120 படி தாண்டி போனோன்னா ஒரு ஆஞ்சநேய சன்னதி இருக்குது. இது பக்கத்தில் நிறைய பெரிய பெரிய மகான்கள் தங்கி தியானம் செய்த குகையும் இருக்குது. மலை மீது கொடிமரத்தை தாண்டி போனால் விநாயகர் பெருமான், அதை அடுத்து ஆவுடையார் மீது அபூர்வமாக எழுந்தருளியிருக்கும் சக்தி தண்டபாணி, மூலஸ்தானத்தில் வள்ளி தேவியானுடன் காட்சியளிக்கும் சுப்பிரமணிய சுவாமி. இங்கே முதல்லலாம் வெறும் வேல் மட்டும்தான் வச்சு வழிபாடு பண்ணினார்களாம். அப்புறம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இங்கே சிலையெல்லாம் அமைத்து வழிபாடு பண்ணுகிறார்கள். இந்த சுவாமி சன்னதிக்கு முன் மண்டபத்தில் ஒரு அழகான மயில் சிற்பம் இருக்குது. பாம்பை தன்னுடைய மூக்கால தூக்கி கொண்டு இருப்பது மாதிரி. கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் ஒரு யாகசாலை மண்டபம் இருக்குது. நந்தநல்லூரை சேர்ந்த பொங்கி மடாலயம் தவ திரு சாதுராம் சுவாமிகள் இந்த முருகனை குறித்து நிறைய பாடல்கள்லாம் புனைந்துள்ளார். அதை தவிர திருக்கோவிலூர் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமி, ஹரிதாஸ்கிரி சுவாமியோட சீடர் நாமானந்தகிரி சுவாமி, யோகி ராம் சுரத்குமார், ஓம் முருகாசிரம சுவாமிகள் இவர்களெல்லாம் இந்த கோவிலுக்கு இந்த முருகனை தரிசனம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம். மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவியான சமேதராக கல்யாண முருகனாக காட்சி அளிப்பதால் இங்கே சூரசம்ஹாரம் இந்த கோவிலில் நடைபெறுவதில்லை. விழா நாட்களில் தினசரி ஹோமம், வேத பாராயணம், அர்ச்சனை, உற்சவமூர்த்தி உட்பிரகாரமாக வலம் வர்றது, அந்த மாதிரி வைபவங்கள் தான் இங்கே நடைபெறும். வருஷா வருஷம் சித்திரை முதல் பங்குனி வரை முருகப்பெருமானுக்கு எதெல்லாம் சிறப்பு தினங்களோ அதெல்லாம் இங்கே கொண்டாடப்படுகிறது. ஆவணியில் திருப்புகழ் திருப்படி திருவிழா அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அப்போ இங்கே சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற வேண்டி கிரிவலம் வருவாங்க. அதுக்கப்புறம் பால் குடம் எடுத்தல், அலகு குத்துதல், இந்த மாதிரியெல்லாம் தங்களோட காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். முருகன் 2 தேவியர்களோடு இருப்பதால் இங்கே திருமண வரம் அருளும் ஒரு சிறப்பான தலமாக கருதப்படுகிறது. கார்த்திகை போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் மாத்திரம்தான் ஆலயம் காலை முதல் மாலை வரை முழு நேரமும் திறந்திருக்கும். அதனால் பக்தர்கள் அதிகாலையிலேயே போகிறது நல்லது. இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா மேல் ஓலக்கூர் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த இயற்கை அழகு கொஞ்சம் மூலிகை செடிகள் நிறைந்த இந்த மலை, இதுக்கு போகிறதுக்கு காஞ்சிபுரம், வந்தவாசி, செஞ்சி போன்ற இடங்களிலெல்லாம் பேருந்து வசதியும் இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான மலை மேல் அமைந்த இந்த பசுமலைக்கு நாமும் சென்று வர வேண்டும் ஒரு முறை என்பது என்னுடைய அவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.